ஜரத்காரு இப்போ பேர் எப்படி எழுதுவா? இதோ ரமா விஸ்வநாதன், லக்ஷ்மி ராமநாதன், இந்த மாதிரி ஏதாவது எழுதுவா. ஜரத்காருன்னு தான் ஒரு சைன் போடணும் இல்லையா? அதனால சொன்னாராம், சன்னாம் நீய பவித்ரீமே தித்சிதா சைவ பந்துபிஹி பக்ஷைவத்மாமஹம் கன்யாம் உபஸ்யம்சே விதானதஹ. எனக்கு ஜரத்காருங்கிற பெண், அதாவது என் பேரில் இருக்கக்கூடிய பெண்ணே வேணும்னாரா. அப்போ தான் வாசுகிங்கிற பாம்பின், அந்த பாம்பின் தங்கை, அவளுக்கு ஜரத்காருன்னு பேர். அந்த பாம்பான ஜரத்காருவை இந்த ஜரத்காருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஜரத்காருனா என்னன்னார் வியாசர்? ஜரானா எது வீணா போகிறதோ அது ஜரா, காருனா உடம்பு. வீணா போகக்கூடிய உடம்பை தவோ வலிமையால் சுருக்கிறவருக்கு ஜரத்காருன்னு பேர். ஜரேதி க்ஷயமாஹுர்வைர் தாருணம் காரு சங்கீதம் ஷரீரம் காரு தஸ்யாசி தத்சதீமன் சனைஹி சனைஹி க்ஷபயாமாச தீவ்ரேண தபசேத்யத்ய உச்யதே ஜரத்காரூர் இதி பிரம்மன் வாசுகேர் பகினி ததா. வாசுகியுடைய பகினி தங்கையா இருக்கக்கூடிய ஜரத்காருவை இந்த ரிஷிகள் குலத்தில் வந்த ஜரத்காருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த ஜரத்காருவை கல்யாணம் பண்ணிட்ட உடனே எவ்வளோ சுலபம் பாருங்க கதை சொல்லுது. ஜரத்காருவை கல்யாணம் பண்ணிட்ட உடனே சொல்றார், பத்னியான ஜரத்காரு கிட்ட ஆத்துக்காரரான ஜரத்காரு சொல்றார், இதை பார், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் என்ன கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கப்படாது. அந்த காலத்தில் அந்த மாமா அப்படிலாம் இருந்திருக்கார், அப்படிலாம் இருக்க முடியுமா? அதனால சதத்ர சமயம் சக்ரே பாரியயா சஹசத்தமஹ விப்ரியம் மேன கர்த்தவ்யம். நான் என்ன பண்றேன் நீ கேள்வி கேட்கப்படாது. பின்னாடி கங்கை சொல்லுவா பாருங்க சந்தனு கிட்ட, நான் என்ன பண்றேனோ நீ கேள்வி கேட்கப்படாதுன்னு. அதே மாதிரி சொல்றார், நான் என்ன பண்றேனோ நீ கேள்வி கேட்கப்படாது. நச்சவாச்சியம் கதாச்சன. அவளும் கட்டுப்பட்டு இருந்தா பாவம் அந்த காலத்து பெண். அதனால ஸ்வேத காக்கியஹான்னு சொல்றார் வியாசர். என்னன்னா ஸ்வேத காக்கியஹான்னா ஒரு க்ரோ, ஒரு காக்கா கிட்ட இருக்கக்கூடிய பயத்தின் தன்மை. காக்கா மட்டும் பாருங்க நீங்கள் பிடிக்கவே முடியாது, நம்ம அப்படிலாம் யாரையும் பிடிக்கிறது இல்லை சொல்கிறேன், கேள்விப்பட்ட வரைக்கும் காக்காவை பிடிக்கவே முடியாது. அது எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும், காக்காவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு மான் கிட்ட இருக்கக்கூடிய பயம், சஞ்சலத்துவம், கண்ணில் யாராவது நம்மளை சாப்பிட்ருவாளோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம் பாருங்க ஒன்று. 3வது நாய்கிட்ட இருக்கக்கூடிய நன்றித்தன்மை. இது 3 இருந்தால் ஸ்வேதகாக்கியான்னு பேர். அப்படி இருந்தாலாம் இவள் தன்னுடைய ஆத்துக்காரரான ஜரத்காரு கிட்ட ஏதாவது சொன்னால் முறைச்சுருவார். பல வீடுகள் அந்த காலத்தில் உண்டு, மாமா தான் பூனலில் சாவியை வச்சுட்டு இருப்பார். மாமி ஏதாவது வேணும்னா அவர் இப்படி ஓப்பன் பண்ணி கொடுப்பார். ஒரு ஆற்றுக்கு போனேன், மாமா கூட கூட்டுன்னு போனார், கதவை திறக்கணும், ஆற்றுல யாரும் இல்லை, சாவி இங்கேருந்து எடுக்கணும், எங்கேருந்து எடுக்கிறாருன்னு பார்த்தா ஆச்சரியமாக அந்த பிரம்ம முடிச்சு வருது, அது பக்கத்தில் அந்த சாவி. அதனால் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திற வாய் திறந்து பார்த்தா உள்ள மாமி இருக்கா. அது பெரிய கஷ்டம். அதனால் ஏதோ 1000ல் அந்த மாதிரி ஒரு மாமா மாட்டின்ட்டுருவார், அவ்வளோதான். பாக்கி 99 நேர்மார். அதனால் சதத்ர சமயம் சக்ரே பாரியயா சஹசத்தமஹ விப்ரியம் மேன கர்த்தவ்யம் நச்சவாச்சியம் கதாச்சன. வாஸ்தவமாகவே சொல்கிறேன், அதாவது ஒரு 1950-60 வரைக்கும் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் சொசைட்டி பார்த்தேன்னா இட் வாஸ் ஹைலி மேல் டாமினேட்டட். இதை நம்ம சம்பிரதாய ரீதியாக சொல்லலாம் இல்லையே. மகாலட்சுமி தானே பெருமாளுடைய பெட்டர் ஹாஃப், அவளுக்கு அப்பேற்பட்ட பெருமை இருக்கே. வைகுண்டத்தில் பெருமாள் அந்த பெருமையை கொடுத்துட்டார், பூலோகத்தில் மனிதர்கள் கொடுக்க விரும்பலை. அது மாதிரி எத்தனையோ பெண்கள் எத்தனையோ குடும்பங்களில் அடக்கி வச்சு அவளுக்கு இருந்த பாடப்படாதுன்னு சொன்ன குடும்பங்கள் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி பாட்டு கற்றுன்ருப்பா, கல்யாணம் ஆன உடனே பாட்டு பாடப்படாதுன்னு சொல்லுவா, நாட்டியம் ஆடப்படாதும்பா, வாத்தியங்கள் வாசிக்கப்படாதும்பா, உள்ளியே இருக்கணும்பா. அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் உண்டு. இதை பிராச்சீன உபன்யாசகர்கள்லாம் சொல்லலாம், அதாவது பெண்ணுக்கு இதுதான் கர்த்தவியம் அப்படின்னு. அடியேன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். தோ ஐ மே adhere to the shastric rules, at the same time I believe that a woman should be given equal respect as a man. பல பேர் சொல்லுவா, பரவாயில்ல நான் அவளை வேலைக்கு போக சொல்லிட்டேன், இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றது. We can suggest or we can request, but every individual has his or her own dignity இல்லையா. அதை நமக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணுமே. பெரியவாகிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம், அது சத்தியம். அவாக்கிட்ட சொல்லிட்டு போனோம், சத்தியம். அதே சமயத்தில் இன்னொருத்தரை நம்ம கட்டுப்பாட்டில், ஏன்னா இந்த ஜீவாத்மா பகவான் சொத்து,
அந்த ஜீவாத்மா பகவான் சொத்து. இந்த ஜீவாத்மாக்கு அந்த ஜீவாத்மா கட்டுப்படலை. உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள்லாம் அன்புனால தான் இருக்கே ஒழிய கோபத்தினாலேயோ அடக்கத்தாலேயோ இல்லை. ஒரு கணவனுக்கும் மனைவியோ மனைவிக்கு கணவனோ அந்த சப்தபதிங்கிற அதெல்லாம் ஆச்சரியம். நம்ம மந்திரங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டேன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ப்ராட் மைண்டட் தே ஆர். நம்ம அதை சுருக்கி குறுகி வச்சுட்டோம். அதில் என்ன சொல்கிறா, சகா சப்தபதாபவ, நீ என்னுடைய பெட்டர் ஹாஃப், என்னுடைய ஃப்ரெண்டு, கம்பேனியன். எனக்கு என்ன கஷ்டங்களோ நான் பகிர்ந்துக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டங்களோ நீ பகிர்ந்துக்கோ. இப்படி தான் சனாதன தர்மம் இருக்கே ஒழிய ஒரு நாளும் ஒரு பெண் ஆணுக்கு தாழ்ந்தவள் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் சொசைட்டி அப்படி இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்லாம் எடுக்கிறார் பாருங்க வியாசர். நான் என்ன பண்ணுறேனோ நீ கேள்வி கேட்கப்படாதுன்னு இந்த ஜரத்காரு சொல்லி வச்சிருக்கார். ஒரு நாள் இவ மடியில் அவர் தலையை வச்சு படுத்துன்னு இருக்கார். சாயங்காலம் 6 மணி ஆயிடுத்தே, அக்னிஹோத்திரத்தில் இன்னும் 2 மந்திரம் சொல்லிட்டு வர வேண்டாமா, எழுந்துக்குங்கோன்னு சொல்கிறாளாம் இவள். சந்தியா பிரவர்த்ததே சேயம் பশ্চিமாயாம் திஷி பிரபோ. பশ্চিமாயாம் திஷி பிரபோ, சூரியன் பশ্চিம திசைக்கு வந்துருத்து, போங்கோ. ஏவ முக்தஹா ச பகவான் ஜரத்காரூர் மகாதபாஹா. பத்னியான ஜரத்காரு, ஆத்துக்காரரான ஜரத்காரு கிட்ட சொல்றா. இவர் என்ன பண்ணுவார், கோச்சுன்னு கிளம்பிவிட்டார். என்னை எப்படி நீ சொல்லலாம், நல்லது தானே சொல்லியிருக்கா, கிளம்பிவிட்டார். அந்த சமயத்தில் இவளுக்கு கர்ப்பத்தில் குழந்தை இருக்கு. அப்போ சொன்னாள், ஐயோ நம்ம குழந்தைய விட்டுட்டு இருப்பான் இருப்பான், அஸ்தி அஸ்தி நன்றாக இருப்பான். அந்த அஸ்தி அஸ்தின்னு அப்பா சொன்னி இந்த குழந்தை பிறந்தபடியால் இந்த குழந்தைக்கு ஆஸ்திகன் அப்படின்னு பேர் வருதாம். அஸ்தித்யுக்த்வா கதோ யஸ்மாத் பிதா கர்ப்பஸ்தமேவதம் வனம் தஸ்மாதிதம் தஸ்ய நாமாஸ்திகேதி விஸ்ருதம். ஆச்சா, இப்போ ஆஸ்திகருங்கிற மகரிஷி ஜரத்காருக்கும் பிள்ளையாக பிறந்தார். ஜரத்காருக்கு கல்யாணம் பண்ண ஜரத்காரு யாரு, பாம்பு குலத்தில் வாசுகியின் தங்கையா இருந்தவள். அதனால தான் ஆஸ்திகர் போய் தடுத்து நிறுத்த போறார். ஏன்னா தன்னுடைய அம்மாவின் குலம் இல்லையா பாம்பு குலம். சரி, இது இருக்கட்டும். ஜனமேஜயனுக்கு எப்படி தெரிய வந்தது, உத்தங்கன் வந்து சொல்றார். என்னன்னு சொல்றார், தக்ஷகன்கிற பாம்பு தான் உங்க அப்பாவை கடிச்சுடுத்துங்கிறார். தக்ஷகன் கடிச்சுடுத்துன்னு சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு வருத்தம் ஏற்பட்டு தன்னுடைய அப்பா எப்பேற்பட்டவர் அப்படின்னு மந்திரிகளை பார்த்து கேட்கிறார். மந்திரிகள் சொன்னாலாம், தர்மாத்மா ச மகாத்மா ச பிரஜாபால பிதா தவ ஆசீதிஹ யதாவிருத்தஹ சமஹாத்மா ஸ்ருணுஷ்வ தத் சாதுர்வர்ணியம் ஸ்வதர்மம் ஸ்தம் சகிருத்வா பர்யரக்ஷத தர்மதோ தர்மவித்ராஜா தர்மோ விக்கிரகவானிவ. உங்க அப்பா ஷரத்வதன்கிற ஒருத்தர்கிட்டேந்து வில்வித்தை கத்துண்டார் ஜனமேஜயா. ஆனால் பரீட்சித்துக்கு அது பெருமை இல்லை. எது பெருமை தெரியுமோ, கோவிந்தனான கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள் பரீட்சித்து. பரினா என்ன, பரினா சுத்தின்னு அர்த்தம். ஈக்ஷத்தேனா பார்க்கறதுன்னு அர்த்தம். சுத்தி அந்த குழந்தை பார்த்து தான், என்னது இது கர்ப்பம், அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கோம், இங்கே தான் என்க்ரோச்மெண்ட் வராதுன்னு பார்த்தோம், இங்கேயும் ஒருத்தர் நம்மளை சுத்தின்னு இருக்காரேன்னு உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்க குழந்தை சுத்தி பார்த்து தான். ஏன்னா பகவான் கண்ணன் சுத்தி ரட்சிக்கிறார். பரி ஈக்ஷதே, பரீட்சித் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. பகவானுடைய பிரம்மச்சாரித்வத்துக்கே பரீட்சை வச்சபடியால் பரீட்சித்துன்னு பேரு. இந்த பரீட்சித்தை சுமந்து கொண்டு வந்தாள் உத்தரா. இந்த உத்தராவுடைய ஆத்துக்காரரான அபிமன்யுவை சிறு வயதிலிருந்து வளர்த்தவன் கண்ணன். ஏன்னா கிருஷ்ணருடைய தங்கையான சுபத்ராவின் பிள்ளை அபிமன்யு தன்னுடைய மருமான வளர்த்தார். மருமானின் பிள்ளை தன்னுடைய பேரனான பரீட்சித்தை காப்பாற்றி கொடுத்தார். அதனால கோவிந்தனான கண்ணனுக்கு இந்த பரீட்சித்தை கண்டா அவ்வளவு பிடிக்குமாம். தனுர்வேதே து சிஷ்யே பூன் शारदस्य सह गोविंदस्य प्रियश्चासीत् पिता ते जनमेजय. ஆச்சா, அதனால உங்க அப்பா இப்படியெல்லாம் நல்லவரா இருந்தார், கிருஷ்ணருக்கு பிடிச்சவரா இருந்தார். அப்பேற்பட்ட பரீட்சித்தை இந்த உத்தங்கன் சொன்ன மாதிரி தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சுடுத்து ஜனமேஜயா சொன்னா மந்திரிகள். ஆச்சா, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஜனமேஜயனுடைய அப்பா யாரு, பரீட்சித்து. பரீட்சித்த தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சாலும் அவரை உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக யார் வந்தா, கஷ்யபர். அந்த கஷ்யபரை திரும்பி போக வச்சது யாரு, தக்ஷகன். அது இன்னும் ஜனமேஜயனுக்கு தெரியாதே.
தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சுடுத்துன்னு தெரியும். ஆனால் தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சும் தன் அப்பாவை உயிர் பிழைக்க வைக்கலாம் கஷ்யப்பரால். ஆனால் வந்த கஷ்யப்பரை திருப்பி அமுச்சுட்டான் தக்ஷகன்னு தெரியாது. யார் சொல்லுவா? தக்ஷகனே வந்து சொல்ல மாட்டான். தக்ஷகன் வந்து ஜனமேஜயா நான் தான் அமிச்சேன்னு சொல்ல மாட்டான். அதே சமயத்தில் கஷ்யப்பரும் வந்து சொல்ல மாட்டார். நான் 2 ரூபா அந்த கோல்டு காசு கொடுத்தான் அதுக்காக மயங்கி போய் நான் போனேன்னு அவர் சொல்ல மாட்டார். யார் சொல்லுவா? அதுதான் மகாபாரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ட்விஸ்ட். தக்ஷகன் என்ன பண்ணுறான்? அந்த பெரிய மரத்தை கடிக்கிறான். அந்த மரம் பட்டு போகிறதா? அதில் என்ன ஆகுது? அந்த மரத்தின் கிளையில் ஒரு வேடுவன் உட்காந்துருக்கான். அந்த வேடுவனையும் சேர்த்து எரிச்சுடுறான் தக்ஷகன். இப்போ எப்போ கஷ்யப்பர் அந்த மரத்தை தொட்டாரோ தக்ஷகனும் அந்த மரத்தோட அந்த வேடுவனும் பொழைச்சுடுறான். அந்த வேடுவன் இப்போ ஜனமேஜயன் கிட்ட வரான். சொல்கிறான், வாஸ்தவம் தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா பரீட்சித்து இருக்கும்போது நான் ஒரு மரத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். கஷ்யப பிரஜாபதி வந்தார். அவர் தக்ஷகனோட பேசினார். நான் பரீட்சித்தை காப்பாற்ற வந்தேன்னு சொன்னார். தக்ஷகன் வந்து அந்த மரத்தை எரிச்ச போது கஷ்யபர் தன்னுடைய சக்தியால் என்னையும் பிழைக்க வச்சுட்டார், மரத்தையும் பிழைக்க வச்சுட்டார். ஆனால் அந்த தக்ஷகன்கிற பாம்பு 2 காசு கொடுத்தபடியால் கஷ்யபர் திரும்பி போயிட்டார்னு சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு கோபம் வருது. சர்ப்பசத்திரம்ங்கிற யாகம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சர்ப்பசத்திரம் யாகம் பண்ணும்போது யார் ஹோதா? ஏன்னா 5 ஸ்தானங்கள் யஜ்ஞங்களில் உண்டு. ஹோதா யார்? சந்த பார்கவருங்கிற ரிஷி ஹோதா. உத்காத்தா யார்? உத்காத்தானா பாடுறவர், சாமவேதம் பாடுறவர் உத்காத்தா. யாருன்னா கௌத்சர் அப்படிங்கிற ரிஷி. பிரம்மா யார்? சுவாமி பிரம்மானா சரஸ்வதியுடைய பிரம்மா இல்லை. ஒரு யஜ்ஞம் பண்ணும்போது பிரம்மாஸ்தானம்னு ஒன்று இருப்பார். பிரம்மாவுக்கு சூப்பர்வைசர்னு அர்த்தம். ஏதாவது தப்பு நடந்தால் கேள்வி கேட்கணும். இப்போ யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா தப்பே பண்ணால் எப்படி கேள்வி கேட்பார்? ஏதாவது தப்பு மட்டும் எங்கேயாவது 1 2 இருந்தாலும் கேள்வி கேட்பார். முதல்ல பிரம்மாவுக்கு தெரியணும் எது தப்புன்னு. அது ஒரு கஷ்டம் இருக்கே. சும்மா என்ன ஒரு யஜ்ஞத்தில் என்ன கூட்டா, சுவாமி நீங்கள் பிரம்மாவா உட்காரதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எது தப்புன்னு எனக்கு தெரியாது என்ன. அதனால் பிரம்மா ஜெய்மினி ஆச்சா. அடுத்தது அத்வர்யு யாருன்னா ஷௌரகரவர் பிங்களர் அப்படின்னு 2 பேர். சதஸ்யர்கள் யாருன்னா வியாசர், புத்ராள், சிஷ்யாள். யஸ்மின் தேசே ச காலே ச மாபனேயம் பிரவர்த்தித பிராமணம் காரணம் கிருத்வா நாயம் சம்ஸ்தாஸ்யதே கிரதுஹு. அப்போ ஒரு பாம்பா வந்து விழ ஆரம்பிச்சுது யஜ்ஞகுண்டத்தில். பக்கத்தில் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற பாம்பு, இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இருக்க பாம்பு, லோக்கலாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாம்பெல்லாம் தானாக வந்து யஜ்ஞகுண்டத்தில் விழுது. ஆனால் இந்த யஜ்ஞம் பண்ணுறது தக்ஷகனுக்காக. தக்ஷகன் என்ன பண்ணார்? தக்ஷகன் நேர போய் சரணாகதி பண்ணிட்டான் இந்திரன் கிட்ட. தமிந்திரஹ பிரஹ சுப்ரீதோ ந தவாஸ்தீஹ தக்ஷக பயம் நாகேந்திர தஸ்மாத்வௌ சர்ப்பசத்ராத் கதாச்சன. இந்திரன் சொன்னா, கவலைப்படாத, வாங்க, என்னுடைய அரியாசனையை சுத்திக்கோ, நான் உனக்கு அபயப்பிரதானம் பண்றேன், ஒன்றும் பண்ணிட முடியாது ஜனமேஜயனால. சர்ப்பசத்ரம் தக்ஷகா வா, அபயப்பிரதானம் பண்றான் இந்திரன். வாசுகின்னு ஒரு பாம்பு இருக்கா, ஆஸ்திகருடைய அம்மாவான ஜரத்காருவின் அக்கா, சொந்த பெரியம்மா. ஆஸ்திகரின் பெரியம்மாவான வாசுகி உடம்புல அப்படியே நெருப்பு வருது. ஏன்னா அந்த மந்திரங்கள் சொல்ல 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 இழுக்கிறது வாசுகியை. வாசுகி நேர போய் சரணாகதி பண்ணா. யார்கிட்ட? தன்னுடைய தங்கை ஜரத்காருவின் பிள்ளையான ஆஸ்திகர் கிட்ட. ஆஸ்திகர் சொன்னார், பெரியம்மா கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுறேன். பெரியப்பா கவலைப்படாதே, வாசுகி பெரியப்பா கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன். அகம் த்வாம் மோக்ஷயிஷ்யாமி வாசுகே பன்னகோத்தம தஸ்மாத் ஷாபான் மகாசத்வ சத்யமேதத் பிரவீமி தே. ஆஸ்திகர் போறார். ஆஸ்திகர் போறதுக்குள்ளே என்ன ஆகுது? அந்த பண்ணக்கூடிய ரிஷிகள், அந்த புரோஹிதாள் வந்து அவள்லாம் கருப்பு ஆடை போட்டு இருந்ததா சொல்றார் வியாசர். என்ன அழகா சொல்றார் பாருங்க. Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens.
On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yadiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha.
On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.